வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ரத்த சோகைலாம் வராமல் இருக்கிறதுக்கான 2 ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ஆட்டு ஈரல் வறுவல் செய்யலாம். அதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நசுக்கி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஈரல் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஈரல் ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஈரல்லாம் நம்ம செய்யணுன்னா முன்கூட்டியே சொல்லி வச்சு வாங்கணும். எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிது. இப்போ இந்த ஈரலை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரம்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் அந்த ஈரல் முழுகிற அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது 15 நிமிஷம் அளவுக்கு எடுத்துக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஈரல் நல்லா வெந்துடுச்சு, செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சுவரொட்டி வறுவல் செய்யலாம். சுவரொட்டி வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுவரொட்டி அதில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அது அந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து அதை தனியாக எடுத்துட்டு அது மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணி அதை உரித்து எடுக்கணும். கொஞ்சம் லேசாக அதை உரித்து எடுத்துடலாம் எல்லா தோலையும். எப்போவுமே சுவரொட்டியை இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ தோலெல்லாம் நல்லா உரிச்சாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சுவரொட்டிலாம் கடைகளில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முன்கூட்டியே சொல்லி வச்சு தான் வாங்கணும். எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிது. இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் தட்டி வச்ச பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சுவரொட்டியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு காரம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த சுவரொட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்துட்டோம். ஓப்பன் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, சுவரொட்டி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த 2 டிஷ்ஷுமே நம்ம உடம்புல இரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.